எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு பெண்களிடத்திலே அல்லாஹ்வின் மீது தவக்குல் இல்லாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நம்முடைய கையிலே இருக்கக்கூடிய தங்கம், அந்த ஒரு சாதாரண இந்த ஒரு உதாரணத்தை வைத்து உண்மையில் அல்லாஹ்வை நாம் நம்பி இருக்கிறோமா? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்தை பார்க்கிறோமா? உலகத்திலே நடந்து கொள்கிறோமா என்று சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன். எத்தனையோ சகோதரிகள் ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு கஷ்டம் வரும் பொழுது சாதாரணமாக அல்லாஹ் தடுத்த, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்த அந்த பேங்க்ல போய் சாதாரணமாக அடகு வைக்கக்கூடிய சகோதரிகளை பார்க்கிறோம். நான் கேட்கிறேன் சகோதரிகளே, அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வட்டி வாங்குபவர், கொடுப்பவர், சாட்சி எழுதுபவர் 3 பேரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது என்று சொன்னார்கள். இப்போது ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம், இழப்பு, அவன் பார்வை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி சிந்திக்க வேண்டும் தெரியுமா? இந்த நகையை நான் விற்றால் இதை விட அல்லாஹ் எனக்கு 2 மடங்காக கொடுப்பான், 3 மடங்காக கொடுப்பான், இதை விட சிறந்ததை கொடுப்பான். ஆனால் ஒருபொழுதும் அல்லாஹ் சபித்த, அல்லாஹ்வுடைய தூதர் சபித்த அந்த இடத்துக்கு செல்ல மாட்டேன் என்று முடிவெடுத்தால் நீங்கள் தவக்குலிலே சரியான நம்பிக்கையிலே இருக்கிறீர்கள். உங்களிடத்திலே தவக்குல் இல்லை, உங்களிடத்திலே உலக பார்வை இருக்கிறது. எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த நகையை அடகு வைத்தால் இருக்கிற தங்கம் விலை மாசத்துக்கு மாசம் அவ்வளவு டபுளா ட்ரிபிளா கூடுது. அடகு வச்சா கூட மாசம் மாசம் அதற்கான வட்டியை கட்டி திருப்பிக் கொள்ளலாம். ஆனால் இந்த தங்கத்தை விற்றுவிட்டால் மீண்டும் அந்த விலை கொடுத்து அந்த தங்கத்தை வாங்க முடியாது என்கிற நிலை. நீங்கள் அந்த முடிவை எடுத்தால் சகோதரிகளே, உலகத்திலே மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்களோ அந்த உலகம், அந்த பார்வை உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு ஈமானிய பார்வை இல்லை, உங்களுக்கு இறையச்ச பார்வை இல்லை, உங்களுக்கு அல்லாஹ் தருவான் என்கிற நம்பிக்கை இல்லை. அப்ப இந்த தவக்குலை நாம் சரியாக புரிந்து கொண்டால், அது நான் உதாரணத்துக்காக ஒன்றை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கிற எந்த இழப்புக்கும், எந்த கஷ்டத்துக்கும், எந்த துன்பத்துக்கும், உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்திலே, துன்பத்திலே, இழப்பிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரிதானா? சரியான முடிவை எடுக்கிறோமா? அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறோமா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், அன்புள்ள சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பாருங்கள். எத்தனையோ இடங்களில் அல்லாஹ் மூசா நபியினுடைய வரலாற்றை சொல்லுகிறான்.